தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மே மாதம் 5ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவில் இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் நேற்று தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவானது. அதாவது கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம் பகுதியில் ஒரு 8 சென்டிமீட்டரும், அதேபோல் வேப்பூர், மேமாத்தூர் உள்ளிட்ட இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீர்காழி பகுதியில் 8 சென்டிமீட்டரும், ராமநாதபுரம் மாவட்டத்துடைய கடலோர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது. பல்வேறு இடங்களில் நேற்று ஒரு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக மழை பதிவானது. நேற்று மழை தீவிரமாக இருந்தது. இன்று பார்த்திங்கன்னா உயர் மேகங்கள் வட மாவட்டங்களில் ஊடுருவல் தொடங்கியிருக்கனால இன்று பெருசாக மழை இல்லை. ஆங்காங்கே பார்த்திங்கன்னா நம்முடைய வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை மேகங்கள் உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா தேனி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் ஒரு சிறப்பான சம்பவங்கள் இருக்குது. இந்த ஒரு தகவல் தான் தற்போதைக்கான வானிலை நிலவரங்கள். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் கடந்த 24 மணி நேரம் எப்படி இருந்தது, நாளை எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், நாளை தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழை எதிர்பார்க்கலாம்ங்கிற ஒரு விரிவான தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். யூடியூப் நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் பதிவு செய்யும்போது உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். நேற்று தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான சம்பவங்கள் நடந்து நேற்று பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்க வச்சு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த ரேடாரில் இருக்கக்கூடிய அந்த இன்டென்சிட்டி ஸ்கேல் லெவலை தாண்டி மழை மேகங்களுடைய தீவிரமானது இருந்தது. இன்றைக்கி அதனுடைய தாக்கம் காரணமாக உயர் மேகங்கள் காணப்பட்டு வருகிறது. இது நீங்கள் இந்த செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும். மோரோவர் நம்மளுடைய சொன்ன மாதிரி தான் விருதுநகர், தென்காசி, தேனி இந்த மாவட்டங்களில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இடி மின்னல் அதிகமாக இருக்கக்கூடும். அந்த இடங்களில் தரைக்காற்றுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கக்கூடும். இது இன்று நள்ளிரவு அல்லது அதிகாலைக்குள்ளே இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் மழை மேகங்கள் உருவாக தொடங்கினாலும் நள்ளிரவு நேரங்களில் இது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் எஞ்சிய இடங்களில் பல்வேறு இடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான வானிலை காணப்பட்டு வருகிறது. வட மாவட்டங்களில் ஒரு உயர் மேகங்கள் காணப்பட்டு ஒரு வானிலையாக காணப்பட்டு வருகிறது. நேற்றைய கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெப்பநிலை குறைஞ்ச அளவில் இருக்குது. இந்த நேரத்தில் நாளைக்கு பார்த்திங்கன்னா மே 6ஆம் தேதி நாளைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய மத்திய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் வழியாக காற்று முறிவு ஏற்பட்டிருக்கு. அதை நீங்கள் இந்த ஒரு மாடலில் பார்க்கும்போது தெரிய வரும். அதாவது மதுரை, திண்டுக்கல், திருச்சி, அதேபோல் நம்மளுடைய தஞ்சாவூர், கடலூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக, அதேபோல் நம்மளுடைய தேனி மாவட்டங்கள், விருதுநகர் மாவட்டங்கள் வழியாக அந்த ஒரு காற்று ஊடுருவல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது வடக்கிலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்றும், அதாவது வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய வறண்ட காற்றும் வங்கக்கடலிருந்து, அதாவது நம்ம அந்த வங்கக்கடல் நீட்டி எடுத்திருக்கக்கூடிய அந்த மேலடுக்கு சுழற்சியிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதம் நிறைந்த காற்று தென் தமிழகம், டெல்டா தமிழகம் வழியாக ஊடுருவதை நீங்கள் பார்க்கலாம். வறண்ட காற்றும் ஈரப்பத காற்றும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய உட்பகுதிகளில் மழை மேகங்கள் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை உண்டாகிறத நீங்கள் இந்த காற்று வரைபடத்தில் பார்க்கும்போது தெரிய வரும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கேரளா பகுதிகளான ஆலப்புழா உள்ளிட்ட இடங்கள்லையும் பல்வேறு இடங்களில் அந்த காற்று முறையும் சிறப்பான நிலையில் இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த மத்திய உள் மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான சம்பவங்கள் இருக்குது. மாலை நேரங்களில் மழை மேகங்கள் உருவாகும். நாளைங்கிறது மே 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த ஒரு வானிலை தகவல். அதனால் நாளைக்கு இந்த இடங்களில் கொஞ்சம் இடிமின்னல் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும். அதேபோல் ஆலங்கட்டி மழையும் பல்வேறு இடங்களில் பதிவாகக்கூடும். ஏன்னா இந்த ஒரு வறண்ட காற்றும் ஈரப்பத காற்றும் ஒன்று சேரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் ஒரு இன்டென்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் இன்னும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2 கல்லை நம்ம உராசும் போது எப்படி பார்த்தீங்கன்னா தீ பொறி உருவாகுதோ, அதாவது அந்த தீப்பொறி உருவாகுதோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதமும் வறண்ட நிலையும் பார்த்திங்கன்னா ஒன்று சேரும்போது இடி மின்னலுடைய தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும். அதனால தான் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை நேற்றும் பதிவானது, நாளைக்கும் பதிவாக போகுது, வரக்கூடிய நாட்களையும் பதிவாக போகுது. அதனால் நாளைக்கு இந்த ஒரு இடி மின்னல் அதிகமாக இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருப்பதுனால தரைக்காற்றுடைய வேகமும் அதிகமாக இருக்கக்கூடும். மழை நாளைக்கு அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்க்கும்போது நாளைக்கு பார்த்திங்கன்னா மோரோவர் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம், நம்ம கரூர் மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் பெருசாக மழை இல்லை. அதாவது நேற்று வடக்கு மாவட்டங்களில் சிறப்பான மழை பெஞ்சது. நாளைக்கு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்களில், அதாவது இந்த மதுரைக்கு மேலே, நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம் விருதுநகருக்கு மேலே, சேலத்துக்கு கீழே இடைப்பட்ட இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை இருக்க போது. அதில் தான் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி, அதேபோல் திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளைக்கு மழை சிறப்பாக இருக்கக்கூடும். மழை மேகங்கள் மதியத்துக்கு மேலே ஒரு 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே உருவாகக்கூடும். அது நள்ளிரவு ஒரு 12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலப்பகுதியில் நீடித்து பிறகு டெல்டா தமிழ்நாடு வழியாக, அதாவது தஞ்சாவூர், நாகப்பட்டினம் வழியாக மற்றும் ராமநாதபுரம் வழியாக வங்கக்கடலுக்கு சென்றடையும். உள் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் வங்கக்கடல் தான் இறுதியாக செல்லும். அதுதான் நேற்றும் நடந்தது, நாளைக்கும் அதுதான் நடக்க போகுது. அதனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம்,
திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திண்டுக்கல் மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான மழை இருக்கக்கூடும். இதோடைய தாக்கம் பெரம்பலூர், கடலூர், அரியலூர், நாகப்பட்டினம், காரைக்கால், புதுக்கோட்டை, அதேபோல் ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களையும் இந்த ஒரு மழையோட தாக்கம் இருக்கணும். ஏன்னா உள் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் இந்த மாவட்டங்கள் வழியாக பயணித்து பிறகு வங்கக்கடலுக்கு சென்றடையும். இதுதான் நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு காலையில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த ஒரு மாவட்டங்கள் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். வட மாவட்டங்களுக்கு நாளைக்கு பெருசாக மழை வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் சில இடங்களில் மழை இருக்கக்கூடும். அதாவது இந்த வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் சில இடங்களில் நாளைக்கு பார்த்திங்கன்னா இடி மின்னலுடன் கூடிய மழை காணப்படுமே தவிர பெரும்பாலான இடங்களில் பிறகு நம்மளுடைய தருமபுரி, அதேபோல் விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெருசாக நாளைக்கு மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நம்ம சொல்லலாம். தென் மாவட்டங்களான நம்மளுடைய திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் பெருசாக நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களையும் நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. இது முழுக்க பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்திலிருந்து கடலூர் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு மழை இருக்கக்கூடும். இந்த மழை பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருக்கக்கூடும். அதாவது நாளைக்கு மழை பெஞ்சதுன்னா ஒன்று நாளை மறுநாள் 7ஆம் தேதி மழை இருக்கும். அப்படி இல்லைனா 8ஆம் தேதி மழை தீவிரமாக இருக்கக்கூடும். இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் மழையோட தீவிரம் தினசரி அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழையோட அளவுகளும் ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர் ஒட்டி இருக்கிறதான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் வரக்கூடிய நாட்கள் இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா 5-6 நாட்களுக்கு மேலே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மழையோட தீவிரம் அதிகமாகவே இருக்கும். தினசரி தயவு செஞ்சு மழை எதிர்பார்க்காதீங்க. நேற்று மழை பெஞ்சது, இன்றைக்கி மழை இல்லை பெருசாக. ஆனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா நேற்றைய அளவுக்கு ஓரளவுக்கு நேற்றுக்கு ஒரு 70% அளவுக்கு நாளைக்கு மழை இருக்கும். நாளை மறுநாள் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு பார்க்கும்போது தான் நமக்கு தெளிவாக தெரிய வரும். அதனால் நம்மளுடைய யூடியூப் பக்கத்தில் நம்ம அடிக்கடி அப்டேட் கொடுத்துட்ருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவுகள் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.